பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய வியூ உண்மைக்குமே இது சிறப்பான ஒரு தரிசனம் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இது மலேசியா கடல் கடந்து வந்து சாமி கும்பிட பல லட்சம் பேர் வந்து தினமும் வந்து போகிறாங்க. ஆனாலும் கூட மேலே பூஜை பண்ணக்கூடியது நம்ம ஊர் பசங்க, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்க தான் பூஜைலாம் பண்ணுறாங்க. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா. சாரும் வந்து மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. எந்த ஊர்லேருந்து சார் வரீங்க? சென்னையிலேருந்து வரோம் சார். சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். முத்துமலை முருகன் சாமி தரிசனம் ஜம்முன்னு பார்த்தாச்சு. அப்படியே புறாக்கள் பறக்கிற ஒரு பக்கம், இந்த பக்கம் முருகன் கோயில், அம்மன் கோயில், சனீஸ்வரன் கோயில்னு உண்மைக்குமே வெளிநாட்டுக்காரங்களை கூட நம்முடைய பாரம்பரிய தமிழ் முறைப்படி வச்சுக்கக்கூடிய நிகழ்வு. மலேசியா சுற்றுலாவில் இப்போ நம்ம டூரில் எங்கே வந்திருக்கோம்னா ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். மலேசியா டூரில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு இந்த இடம். இங்கே தான் இந்த ரோப் காரில் செய்யக்கூடிய சாகசம், கெசினோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியது இந்த இடத்துல தான். அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத முழுசாக அந்த வீடியோவில் போடுறேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரோப் காரில் போகவும் வரமா இருக்காங்க. ரோப் காரில் போக வரமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இப்போ நம்ம போக போகிறோம். இதுதான் அந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸுடைய என்ட்ரன்ஸு. இது வந்து ஏதோ ரோப் கார் போகிற இடம் மாதிரியே இல்லை, ஃபுல்லாக மாடு மாதிரி இருக்குது. இந்த ஜென்டிங் ஹைவேஸில் பாருங்கள், ஹைவேஸ்ன்னு சொல்கிறேன், ஹைலேண்ட்ஸில் ஒரு மால் மாதிரி கீழே எல்லாமே வச்சுருக்காங்க. சாப்பாடு கடை, ட்ரெஸ்ஸு கடை, சிக்கன் கடை எல்லாம். இந்த பாருங்க, ரோப் காரில் கூட்டு வந்தால் அது ஒரு மால் தாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக சட்டை, பனியனு, ஸ்நாக்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து மொதல் ஸ்டாப், இது நிறைய ஸ்டாப் இருக்குது. மொதல் ஸ்டாப்பே இறங்கி இங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. சைனீஸ் டெம்பிளுக்கு எல்லோரும் போயிட்டுருக்கோம். சைனீஸ் டெம்பிள் இங்கே வந்து போதி தர்மர் வாழ்ந்ததா சொல்கிறாங்க. புத்தர் வாழ்ந்ததா சொல்கிறாங்க. சாரி, அவரை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் தான், ஃபஸ்ட்டு ஸ்டாப்லேயே நம்ம இறங்கிட்டோம். இறங்கின உடனே இங்கே வந்து இந்த வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் அதே போல் இங்கே ஒரு புத்தர் வாழ்ந்த கோவில் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த புத்தர் வாழ்ந்த கோவிலை பார்க்கறதுக்காக இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 எலிவேட்டர் இறங்கிட்டோம். அதை தாண்டி இன்னமும் எலிவேட்டர் இறங்கி கூப்பிட்டே போயிட்டே இருக்காங்க. இது கேட்டால் மறுபடியும் மேலே ஏற்றுனீங்க அப்புறம் இறக்குறீங்கன்ற மாதிரி தான் நமக்கு கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் புத்தரை பார்க்க போகணுன்றதுனால பொறுமையாக இருக்கேன். பாருங்க, அடே அப்பா, எவ்வளவு ரம்மியமான காட்சிங்கிறது தான். இந்த ரோப் கார் வர்றது தெரியுது, மொத்த மலேசியாவும் தெரியுது, பக்கத்தில் அந்த சைனீஸ் கோவில்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தெரியுது. ஒரு வந்து நம்முடைய நண்பர் இன்னைக்கு மலேசியா சுற்றி நம்ம வந்து ரொம்ப அழகாக பயணிக்கிறதுக்கு இவர் தான் காரணம். தொடர்ந்து எங்கெங்கே எப்படி எப்படி கிடைக்குன்னு ஒட்டுமொத்த ரோடு சந்து பொந்து வரைக்கும் கரைச்சி குடிச்சு வச்சுருக்காரு. அவருடைய இன்னொரு சொல்லப்போனால் ஒரு மென்பொருள் ஆள், சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப முக்கியமான ஆளுமையாக இருந்து 4 நாள் நம்ம வரோம் லீவே போட்டார். உண்மைக்குமே அவரை வந்து பாராட்டணும். அவருடைய சேவை வந்து எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருந்தது இந்த நேரத்தில். ரொம்ப நன்றிங்கண்ணே. நான் கூட சாப்பாடுலாம் ரொம்ப பயந்தேன், ஆனால் சாப்பாடு எல்லாமே எந்தெந்த நல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு சுட்டி காமிச்சிருக்காங்க. டிராகன் மங்கி கிங் அந்த மாதிரியான படங்களில் வரக்கூடிய போஸு, டிராகன் மங்கி ஸ்டைல் அப்படின்னு வைகை புயலையா சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டைலில் இங்கே ஒரு சிலை இருக்குது. நிறையா பூராவே நிறைய புத்தம் சம்பந்தமான செயல்கள், சீனர்கள் சம்பந்தமான அந்த கட்டுமானங்கள் எல்லாமே அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் இருக்குது. உண்மைக்குமே அது பார்க்குறதுக்கு இது ஒரு வித்தியாசமான படைப்பு தான். நம்ம காரைக்குடி செட்டிநாடு வீடுகளிலே இருந்து பழகிட்டு இங்கே வந்து சீனர்களுடைய அந்த ஓடு வச்ச இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சைனீஸ் காஸ்டியூம் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டு ஃப்ரீ ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. 10 to 20 நிமிஷம் ஷூட்டிங் இருக்குமா, வித்தவுட் எனி சார்ஜஸ் பிஃபோர் பிரிண்ட்.
ஓ பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ்னு போட்டுட்டு பயவுள்ளையா பிரிண்ட் கொடுக்கும்போது காசு வாங்கலாம். ஆனால் உழைக்கிறதுக்கான காசை நம்ம கொடுக்க தான் வேணும். இது ஒரு நல்ல ஸ்டைல் தான். நிறையா பேருக்கு சைனீஸ் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க. நம்முடைய விஜய் சித்து பிளாக்ஸில் கூட அது மாதிரிலாம் போட்டு நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் அப்படின்ற இந்த இடம் வந்து ஒரு கெசினோவாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்களுக்கான தீம் பார்க்ஸு, அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடியவங்களுக்கான ஹோட்டல்ஸுன்னு ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி உலகத்தரம் வாய்ந்த ஒரு இடமா இது உருவாயிருக்கு. இந்த மலை பூராமே அவருக்கு சொந்தமானது தான் சொல்கிறாங்க. இதில் பாருங்க 1000 ரூம் இருக்க மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலு. இந்த ட்ரிப்புக்கு யார் சார் உங்களை கூட்டு வந்தது? புத்தர் கோவிலில் உட்காந்து தியான மண்டபம் மாதிரி வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. இங்கே புத்தர் சிலை என்னமோ வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் புத்தர் சிலை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஐயனார் கோவில் பெருசாக இருக்கும் இல்லையா சிலை, அந்த மாதிரி பெரிய சிலையாக இருக்குது. தூரத்தில் அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கக்கூடிய மணி அடிக்கிறாங்க. சுற்றிலும் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஸ்பாட்டு தரமான ஸ்பாட்டு, சுற்றிலும் மலை, நடுவில் கோவில், உண்மைக்குமே வேறு மாதிரி ஸ்பாட்டாக இருக்குது. இந்த ஸ்பாட்டு வந்து உண்மைக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், ரோடு, மழை, ரோப்காரு, புத்தர், அப்படியே அந்த மேகங்கள்லாம் நம்மளை தொட்டுட்டு போகும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே போகுது. பாசிங் க்ளவுட்ஸ் வந்து போகுது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தலைக்கு முன்னாடி தெரியும். உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். பாசிங் க்ளவுட்ஸ்ன்னு அப்படியே பாசிங் க்ளவுட்ஸ் பாஸ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் மேலே போக போகிறோம். அந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட 1000 ரூமுக்கு மேலே இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் அங்கேயும் போய் சந்திப்போம். இல்லைன்னா அடுத்த முறை வரும்போது அந்த ஹோட்டலே தங்குவோம். இந்த மேகங்கள் அந்த ரூம்ஸை டச் பண்ணிட்டு போகுது. சூப்பர், ஒரு அருமையான ஸ்பாட். இந்த இடமே வந்து அப்படி மைதானம் மாதிரி ரொம்ப சிறப்பாக, அது வந்து சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இப்போது ஒரு முக்கியமான ஆளை காமிக்க போகிறேன். இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கைவே உருவாக்குனது ஒருத்தர். அவருடைய பேர் டான் ஸ்ரீ தட்டோ செரி லிம் கோ டோங் அப்படின்றவர். இப்போ 2007 தான் இறந்துருக்காரு. அவருடைய சிலை தான் இது. இவர் இங்கே ஒரு கெசினோ ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கெசினோவிலேருந்து அப்படியே படிப்படியாக ஹோட்டலு, பசங்க விளாட்றதுக்கான தீம் பார்க்கு, புத்தர் மடம், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மலைகளுக்கு மேலே வாங்கி போட்டிருக்காரு. உண்மைக்குமே இவர் ஒரு சீனராக இருந்தாலும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இந்த இடத்த டெவலப் பண்ணி இன்றைக்கி சுற்றுலாத்தலத்தில் ரொம்ப முக்கியமான தலமாக, அதே போல் ஏமாற்றம் கொடுக்காத ஒரு ரம்மியமான காட்சிகளை கொடுக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது. பாருங்கள், இங்கேயும் காசுகளை தண்ணிக்குள்ளே நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த சின்ன பையன் 2 பேர் அதுக்குள்ளே காசை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏடா பார்க்குறீங்க இலை? Where are you from? Hi. Hello, where are you from? Singapore. Super. What's your name? You? Oh, super. What are you studying? Which standard? என்ன படிக்கிறீங்க கேட்டால் இப்படி யோசிக்கிறாங்க மாற்றி. ஒருவேளை இது யூனிவர்சல் இதுவாக இருக்கும் போல. சூப்பர். Do you know who is he? ஃபோட்டோ. ஓ, இதில் இருக்கு, பார்த்து படிச்சுக்கடான்றான். சரி, தேங்க்ஸ்ரா தம்பி. சூப்பர், தேங்க்யூ. இப்போ நல்லா கம்பெனி கொடுத்து பேசுனாங்க. அப்படியே அவங்க மறுபடியும் உள்ளே குனிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிறப்பு. கிட்டத்தட்ட சைனா கேட்டு மாதிரி அழகாக இருக்குது. சைனா கேட்டை பார்க்குற மாதிரியே இருக்குது. சைனா கேட்டை நீ எப்படா நேரில் போய் பார்த்துன்னு கேட்காதீங்க. நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். நேரில் போய் பார்க்கும்போது இதே மாதிரி அற்புதமான விளாக்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். சூப்பர், அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் புத்தர் ஸ்டைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்காங்கன்னு தெரில. ஒவ்வொரு புத்த பிக்ஷுக்களை வச்சு சிலை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கேருந்து ஒரு பிரம்மாண்டமான புத்தர். சிறப்பு. நம்ம ஊரில் ஊதுவத்தி சாம்பிராணி கொளுத்துற மாதிரி புத்தருக்கு இங்கே ஊதுவத்தி கொளுத்துறாங்க. இங்கே ஒரு லாஃபிங் புத்தா இருக்காரு. சூப்பர். இங்கே உண்டியலில் காசெல்லாம் போடுறாங்க. ஏங்க இது மர உண்டியலுங்க, மர உண்டியலில் போடுறாங்க.
இங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு சந்துக்குள்ளேயும் நிறைய காட்சிகளை பொருட்படுத்திட்டு இருக்காங்க. டேய் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சந்துக்குள்ளே? ஆனால் உலகம் முழுக்க இந்த சந்துக்குள்ளே இருக்கவங்க பண்ணுற டார்ச்சரு பெரிய டார்ச்சராக இருக்குது. எங்கே போனாலும் இவங்க தொலை தாங்க முடியல. சந்து பிரியர்களாக இருக்காங்க. அங்கே யாரோ ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறது மாதிரியும் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய கொடுமைகள் பற்றி சொல்கிறது மாதிரியும் இது ஒரு வித்தியாசமான உருவப்படங்களை வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சிலலாம் இயேசுவை வந்து சிலுவையில் அறையும் போது இருக்கும்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன கதைன்னு தெரியல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இது சம்மந்தமாக நான் படித்து உங்களுக்கு ஒரு தெளிவான கதையை வந்து கொடுக்குறேன். கழுவேற்ற ஒரு பொம்மைகள் எல்லாமே தண்டனைகளை தான் குறிக்குது. உங்களுக்கு இது சம்பந்தமான தகவல் வேணும்னா சொல்லுங்கள். நான் படிச்சுட்டு உங்களுக்கு இது சம்மந்தமான தகவல்கள் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது சம்மந்தமான படிப்பை படிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஏரியாவாக இருக்குதுங்க. இங்கே மட்டும் ஃபோட்டோ ஷூட் வந்தோம் அப்படின்னா விலக முடியாது. எந்த பக்கம் போனாலும் ஒரு 2 போட்டோ 3 போட்டோ செட் ஆகும் போல் அவ்வளோ அருமையான ஏரியாவாக இருக்குது. மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி சூப்பர் அருமையான பகுதி. ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இண்டோர் தீம் பார்க்னு சொல்லி செட்டப்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம். பெரிய தீம் பார்க் பார்த்தோம். இது இண்டோர் தீம் பார்க். உள்ள வந்துட்டோம். ஏகப்பட்ட கேமுங்க. உங்க வீட்டு கேம் எங்க வீட்டு கேம் இல்லை, ஏகப்பட்ட கேமு. இங்க இந்த கப்பல்ல சரட்டுன்னு போறது, சுத்தி விளையாடுறது, இது எல்லாமே இருக்குது. எல்லாமே எனக்கு கொஞ்சம் பயம், டர் ஆகும். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வண்ணமான விளக்குகள், மின் விளக்குகள். இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அதை பாருங்கள். இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும்.